ஹாய் ஹால் தமிழ் வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸை சென்டென்சஸாக மாற்ற போகிறீங்க. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். நான் எல்லா இடத்துலையும் செக் பண்ணேன். நானுக்கு உங்களுக்கு என்ன வரும்? ஐன்றது வரும். எல்லா இடங்கள்லையும் அதுக்கு உங்களுக்கு எவ்ரிவேர் அப்படின்றது வரும். செக் பண்ணேன் இதுக்கு உங்களுக்கு என்ன வரும்? செக்குடு அப்படின்ற வார்த்தை வரும். ஐ செக்டு எவ்ரிவேர். நீங்கள் இப்பொழுது வரலாம். வார்த்தைகள் கீழே இருக்க அரேஞ்ச் பண்ணுங்கள். நீங்களுக்கு உங்களுக்கு என்னவா யூன்றது வரும். இப்பொழுதுக்கு உங்களுக்கு நவ்ன்றது வரும். வரலாமுக்கு கேன் கம் அப்படின்றது வரும். யூ கேன் கம் நவ். நான் கல்லூரிக்கு செல்வேன். நானுக்கு உங்களுக்கு ஐன்றது வரும். கல்லூரிக்கு நம்புறது உங்களுக்கு என்ன வரும்? டு த காலேஜ். செல்வேனுக்கு வில் கோ அப்படின்றது வரும். ஐ வில் கோ டு த காலேஜ். அவர் கட்டணத்தை செலுத்துவார். அவர் இதுக்கு உங்களுக்கு என்ன வரும்? ஹீன்ற வார்த்தை வரும். செலுத்துவார் இதுக்கு உங்களுக்கு என்ன வரும்? வில் பே அப்படின்றது வரும். கட்டணம் இதுக்கு உங்களுக்கு த ஃபீஸ்ன்றது வரும். ஹி வில் பே த ஃபீஸ். நீங்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்களுக்கு உங்களுக்கு என்ன வரும்? யூன்றது வரும். தெரிந்து கொள்ள வேண்டும். ஷுட் நோ. அதை பற்றி அபவுட் இட். அதை சிக்கலாக்க வேண்டாம். அதைக்கு உங்களுக்கு என்ன வரும்? இட்டுன்ற வார்த்தை வரும். சிக்கலாக்க வேண்டாம். டோன்ட் காம்ப்ளிகேட். டோன்ட் காம்ப்ளிகேட் இட். அது தற்செயலாக நடந்தது. அதுக்கு உங்களுக்கு என்ன வரும்? இட்டுன்ற வார்த்தை வரும். தற்செயலாக நடந்ததுக்கு உங்களுக்கு என்ன வரும்? வாஸ் அன்இன்டென்ஷனல். இட் வாஸ் அன்இன்டென்ஷனல். அதிகமாக யோசிக்காதே. நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு உங்களுக்கு என்ன வரும்? டோன்ட்ன்றது வரும். ஸோ டோன்ட் ஓவர் திங்க். உங்களை நீங்களே குழப்பிக்காதீங்க. நீங்களே உங்களையே அதுக்கு உங்களுக்கு என்ன வார்த்தை வரும்? யுவர் செல்ஃப் அப்படின்ற வார்த்தை வரும். குழப்பிக் கொள்ளாதீர்கள். இதுக்கு உங்களுக்கு டோன்ட் கன்ஃபியூஸ்ன்ற வார்த்தை வருது. டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். நான் உன்னிடம் பேசிக்கொண்டு இருக்கிறேன். நானுக்கு உங்களுக்கு ஐன்ற வார்த்தை வரும். பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஐ எம் டாக்கிங் உன்னிடம் டு யூ. ஐ எம் டாக்கிங் டு யூ. அவர் பணம் தரவில்லை. அவருக்கு உங்களுக்கு என்ன வரும்? ஹீன்ற வார்த்தை வரும். தரவில்லை இதுக்கு உங்களுக்கு டிடன்ட் கிவ்ன்ற வார்த்தை வருது. பணம் இதுக்கு உங்களுக்கு மணி அப்படின்ற வார்த்தை வரும். நீங்கள் இங்கே சரி பார்த்தீங்களா? நீங்கள் சரி பார்த்தீங்களா இதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிட் யூ செக் அப்படின்றது வரும். இங்கேக்கு பார்த்தீங்கன்னா ஹியர் அப்படின்ற வார்த்தை வருது. எந்த விளக்கமும் தேவையில்லை. விளக்கம் இதுக்கு உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ்பிளனேஷன் அப்படின்ற வார்த்தை வருது. நோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆர் நீடட். இப்பொழுது என்ன நடந்தது என்று பாருங்கள். இப்பொழுதுக்கு உங்களுக்கு நவ்ன்ற வார்த்தை வரும். பாருங்களுக்கு உங்களுக்கு சீன்றது வரும். என்ன நடந்தது? வாட் ஹேப்பண்ட் அப்படின்ற வார்த்தை வருது. நவ் சி வாட் ஹேப்பண்ட். எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனைக்கு உங்களுக்கு என்ன வார்த்தை வரும்? ப்ராப்ளம் அப்படின்றது வரும். இல்லைக்கு நோன்ற வார்த்தை வரும். தேர் இஸ் நோ ப்ராப்ளம். பிரச்சனை என்ன? பிரச்சனைக்கு உங்களுக்கு என்ன வார்த்தை வரும்? ப்ராப்ளம் அப்படின்ற வார்த்தை வரும். என்னக்கு உங்களுக்கு வாட்ன்றது வரும். வாட் இஸ் த ப்ராப்ளம்? நாங்கள் அவசரத்தில் இருக்கோம். நாங்களுக்கு உங்களுக்கு வீன்ற வார்த்தை வருது. இருக்கிறோம் இதுக்கு உங்களுக்கு ஆறுன்ற வார்த்தை வரும். அவசரத்தில் இதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன் எ ஹரி. வி ஆர் இன் எ ஹரி. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு உங்களுக்கு திஸ்ன்ற வார்த்தை வருது. நானா ஐயே எதிர்பார்க்கவே இல்லைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெவர் எக்ஸ்பெக்டட். ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ். அவ்வளோதானா? இதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இஸ் தட் ஆல். இஸ் தட் ஆல் அப்படின்னு வருது. நான் தூங்கிட்டு இருந்தேன். நானுக்கு உங்களுக்கு ஐன்றது வரும். தூங்கிட்டு இருந்தேனுக்கு பார்த்தீங்கன்னா வாஸ் அஸ்லீப் அப்படின்ற வார்த்தை வருது. நான் அதை சமாளிப்பேன். நான் பார்த்துப்பேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ வில் ஹேண்டில் இட். ஐ வில் ஹேண்டில் இட். நாளை அவரை சந்திக்கவும். நாளைக்கு உங்களுக்கு டுமாரோ அப்படின்ற வார்த்தை வருது. அவரைக்கு ஹிம்ன்றது வரும். சந்திக்கவும் அதுக்கு உங்களுக்கு மீட் அப்படின்ற வார்த்தை வரும். மீட் ஹிம் டுமாரோ. சிவா யாரு? யார் இதுக்கு உங்களுக்கு ஹூன்ற வார்த்தை வரும். ஹூ இஸ் சிவா. ஹூ இஸ் சிவா. சங்கர் யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது இதுக்கு உங்களுக்கு ஐ டோன்ட் நோ அப்படின்ற வார்த்தை வருது. சங்கர் யாருன்னு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹூ சங்கர் இஸ் அப்படின்ற வார்த்தை வருது. ஐ டோன்ட் நோ ஹூ சங்கர் இஸ். அது அங்கே இருக்கிறது. அதுக்கு உங்களுக்கு இட்டுன்றது வரும். இருக்கிறதுக்கு உங்களுக்கு இஸ்ன்றது வரும். அங்கேக்கு உங்களுக்கு தேர்ன்றது வரும். இட் இஸ் தேர். நான் அதை உங்களுக்கு காட்டட்டுமா? நான் காட்டட்டுமா இதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷால் ஐ ஷோ அப்படின்றது வரும். அதை உங்களுக்கு நம்பொழுது இட் டு யூ அப்படின்ற வார்த்தை வருது. உள்ள எதுவும் இல்லை. உள்ளேக்கு உங்களுக்கு இன்சைடு அப்படின்றது வரும். எதுவும் இல்லைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நத்திங்ன்ற வார்த்தை வருது. தேர் இஸ் நத்திங் இன்சைடு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எனக்கு மீன்ற வார்த்தை வரும். வாய்ப்புக்கு சான்ஸு. கொடுங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிவ்ன்றது வரும். கிவ் மீ எ சான்ஸ். அவளை ஆதரிக்காதே.
காதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோன்ட் சப்போர்ட்ன்றது வரும். அவளைக்கு ஹர்ன்றது வரும். எனக்கு நாளை பள்ளி இருக்கிறது. எனக்குன்னும் பொழுது இங்கே ஐன்ற வார்த்தை வந்து வரும். நாளைக்கு டுமாரோ. பள்ளி இருக்கிறதுனா பார்த்தீங்கன்னா ஹாவ் ஸ்கூல் அப்படின்றது வருது. ஐ ஹாவ் ஸ்கூல் டுமாரோ. யார் அப்படி சொன்னது? யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹூ. அப்படின்னா ஸோ. சொன்னதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா செய்டு. ஹூ செய்ட் ஸோ. நீ அதை கற்றுக்கொண்டாயா? நீ கற்றுக்கொண்டாயா அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிட் யூ லேர்ன் அப்படின்றது வரும். அதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்ன்ற வார்த்தை வந்து வருது. டிட் யூ லேர்ன் இட்? நீ இதை எனக்கு கற்றுக் கொடுத்த. நீனா பார்த்தீங்கன்னா யூன்றது வரும். எனக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா மீ. இதைனா திஸ். கற்றுக் கொடுத்தாய் தாட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. என் பேர குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை. என் பேர குழந்தை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மை கிராண்ட் சைல்டு அப்படின்றது வரும். உடம்பு சரியில்லைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ் சிக் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. நீ ஏன் கேட்குற? ஏனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்ன்ற வார்த்தை வந்து வருது. நீ கேட்குற. டு யூ ஆஸ்க்? வை டு யூ ஆஸ்க்? கடை இன்னும் வந்து செயல்படுதா? கடைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாப்ன்ற வார்த்தை வந்து வருது. இன்னும்க்கு ஸ்டில். செயல்படுகிறதா அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா இஸ் வந்து முன்னாடி வரும். இஸ் ஃபங்க்ஷனிங். இஸ் த ஷாப் ஸ்டில் ஃபங்க்ஷனிங்? முகவரி சரியா? முகவரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ்ன்றது வரும். சரின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் அப்படின்றது வரும். இது ஒரு கேள்வி வாக்கியம் பொழுது உங்களுக்கு இஸ் வந்து முன்னாடி வரும். இஸ் த அட்ரஸ் கரெக்ட்? அது அருகில் உள்ளது. அதுக்கு உங்களுக்கு இட்டுன்றது வரும். அருகில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை அப்படின்ற வார்த்தை வந்து வருது. உள்ளதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ்ன்ற வார்த்தை வந்து வரும். இட் இஸ் நியர்பை. அவன் வீட்டில் இல்லை. அவனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீன்ற வார்த்தை வந்து வரும். வீட்டில் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட் ஹோம் அப்படின்றது வரும். இல்லைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ் நாட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. ஹி இஸ் நாட் அட் ஹோம். அவன் அந்த பகுதியில் இருக்க வேண்டும். அவன்னா பார்த்தீங்கன்னா ஹீன்றது வரும். அந்த பகுதி அப்படின்னும் போது இந்த ஏரியா அப்படின்ற வார்த்தை வந்து வருது. இருக்க வேண்டும் ஷுட் பின்றது வரும். எனக்கு ஒரு விஷயம் புரியலை. எனக்குன்னும் போது ஐன்றது வரும். டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்னா புரியவில்லை. ஒன் திங்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம். அவன் இங்கே இல்லை. அவனுக்கு உங்களுக்கு என்ன வரும்? ஹீன்றது வரும். இங்கேனா ஹியர். இல்லைன்னா இஸ் நாட் அப்படின்றது வருது. ஹி இஸ் நாட் ஹியர். உணவு தயாராக இருக்கு. த ஃபுட் இஸ் ரெடி. ஃபுட்னா வந்து உணவு. தயாராகனா ரெடி. உள்ளதுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ்ன்றது வரும். அது சுவையாக இருக்கிறது. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்டுன்றது வரும். இருக்கிறது இஸ். சுவையாக டெலிஷியஸ். இட் இஸ் டெலிஷியஸ். நாம் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். நாமுக்கு உங்களுக்கு வீன்றது வரும். அதைக்கு பார்த்தீங்கன்னா தட்டுன்றது வரும். பயன்படுத்தி கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன் யூஸ்ன்றது வரும். இங்கே வா. இங்கேக்கு பார்த்தீங்கன்னா ஹியர்ன்றது வரும். வானா வந்து கம் ஹியர். பொறுமையாக இரு. பி பேஷண்ட். அவன் பெயர் வினோதா. அவன் பெயருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ் நேம்ன்றது வரும். இது கேள்வி வாக்கியம் போது இஸ் முன்னாடி வரும். ஹிஸ் நேம் வினோத். நீ கடையில் இருக்கிறாயா? கடையில் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட் த ஷாப்ன்றது வரும். கேள்வி வாக்கியம் போது உங்களுக்கு ஆர் முன்னாடி வரும். ஆர் யூ அட் த ஷாப்? அவன் யாரையும் சந்திக்கவில்லை. அவனுக்கு ஹி. சந்திக்கவில்லைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடின்ட் மீட். யாரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி ஒன் அப்படின்றது வரும். ஹி டிடின்ட் மீட் எனி ஒன். நீ அதை பற்றி மறந்து விடு. நீக்கு பார்த்தீங்கன்னா யூன்றது வரும். மறந்து விடுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்கெட்ன்றது வரும். அதை பற்றிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபவுட் இட் அப்படின்றது வரும். உங்களுக்கு பிடிச்ச வாக்கியத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.